ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் சாளரம் டெக் அட்வென்ச்சர். எப்படி இருக்கீங்க? ஓகே, ஆல் த பெஸ்ட். எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன், சூப்பராக இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம கம்பெனிக்கு ஒரு பேர் வைங்கன்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரியாக கம்பெனிக்கு பேர் வச்சாச்சு. ட்ரெடிஷ்னல் கிங் ஆஃப் ஃபியூச்சர் ஃபயர்வுட் அண்ட் கேஸ் ஸ்டவ். ஏன் கேஸை சேர்த்துக்கிறேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட 100 கஸ்டமர் வராங்கன்னா 25 பேர் எனக்கு கேஸ் அடுப்பு வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க. சரி, ஒரு கஸ்டமரை நம்ம கடைக்கு வர வளைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படி வந்த கஸ்டமரு ஒன்றும் இல்லைன்னு போகிறதுக்கு வெறுங்கையோடு போக வேண்டாம். அவங்களுக்கு கேஸ் அடுப்புலேயே நம்ம ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணுவோம் அப்படின்ட்டு நாங்கள் அந்த பர்னரு அந்த ஜாமான் எல்லாம் இம்போர்ட் பண்ணி நாங்கள் செய்கிறோம். ஆக்சுவலாக நம்ம கம்பெனி திறப்பு விழா 19/11/2023 திறப்பு விழாலாம் நல்ல விதமாக முடிஞ்சிச்சு. அந்த திறப்பு விழாவினுடைய வீடியோவை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 5லேருந்து 6 பார்ட்ஸாக போடுறேன், 6 பகுதியாக போடுறேன். நீங்கள் ஒன்றா பாருங்கள், அப்போ தான் புரியும். மொத்த வீடியோவும் போட்டால் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அதனால் நம்ம திறப்பு விழா வீடியோ மட்டும் பார்ட்ஸாக போடுறேன், நீங்கள் பாருங்கள். இது வந்து நம்ம கம்பெனியோட நேம் போர்டு, என்ன மாதிரி அடுப்புங்கள்லாம் இருக்குதுன்னு போட்டிருக்கிறேன். தமிழில் நம்மளுடைய பாரம்பரிய விறகு அடுப்பு நிறுவனம்னு போட்டிருக்கிறேன். இதில் வந்து ட்ரெடிஷ்னல் கிங் ஆஃப் ஃபியூச்சர்னு போட்டு ஆங்கிலத்துலேயும் நம்ம போட்டிருக்கிறோம். லாஸ்ட்டில் ஜிஎஸ்டி நம்பர் போட்டிருக்கோம், இதுலேயும் ஜிஎஸ்டி நம்பர் போட்டிருக்கோம். இதில் வந்து விழா நாயகனா நம்மளுடைய முஜீபுர் ரஹ்மான். திண்டுக்கல்லில் பிரியாணியில் நம்ம ஜப்பார் பாய்க்கு அடுத்த லெவலில் வந்துக்கிட்டு இருக்கக்கூடியவர் முஜீபுர் ரஹ்மான். அவர் தான் வந்து திறந்து வச்சுட்டு போனார். எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்குவேன். ஏன் இந்த கம்பெனியோட திறப்பு விழா வச்சோம் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சில கம்பெனியோட திறப்பு விழா அன்னைக்கு நான் வந்து நேம் போர்டெலாம் வைக்கலான்னு பைப்பெல்லாம் நட்டுருக்கேன். அதில் என்னெல்லாம் நான் வைக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேங்கிறத இங்கே வாங்க பார்க்கலாம். இன்னும் என்னுடைய ஷோரூம் ஒர்க்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் முடியவே இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுடைய ஷோரூமோட அரங்கத்தை முழுசாக கண்டு கழிக்கலாம். ஒரு அரை மணி நேரமாவது நின்று பொறுமையாக என்ன மாதிரியான அடுப்புங்க இருக்குது, எவ்வளோ விதமான அடுப்புகள் இருக்குது, நாங்கள் வந்து 2011 எப்படியெல்லாம் ஆரம்பித்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். எங்கள் ஷோரூம்லேயும் பார்க்கலாம். நான் வாங்க நேம் போர்டை பார்ப்போம். ஆக்சுவலாக அங்கே மேலே வைக்கலான்னு சொன்ன நேம் போர்டில் இது இங்கிலீஷ் பகுதி, இந்த பக்கம் தமிழ் பகுதி. நான் ரெண்டையும் கேப்சர் பண்ணி போடுறேன், பாருங்கள். நம்ம வீடியோக்கள்லாம் இனிமேல் தான் நிறைய வர இருக்குது. உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். உங்களுடைய ஆதரவை அள்ளி கொடுங்க, தயவு செஞ்சு கிள்ளி கொடுத்துறாதீங்க, அள்ளி கொடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். பாய் சொல்லுங்க பாய். வாங்க. என்ன பாய் கலக்குறீங்க? இளமையா இருக்கிறீங்க பாய். என்னங்க பாய் விசேஷம்? இவர் யாருங்க பாய்? அந்த போட்டோவில் இருக்கிறவர் யாருன்னு சொல்லுங்க. திண்டுக்கல்லா? திண்டுக்கல் முஜீப் பிரியாணி நல்ல ஃபேமஸான ஒரு நபர். எனக்கு ரொம்ப பரிச்சயம் நண்பர். இங்க வந்து அடுப்பு வாங்க போக நம்மளுடைய அடுப்பெல்லாம் போயிட்டு இருக்கு. சரிங்க பாய். இன்னைக்கு கம்பெனியா நம்ம கன்வெர்ட் ஆகிறோம். கம்பெனியா இது பண்றீங்க, பெருசு பண்றீங்க. சரிங்க பாய். அதனுடைய வெளிப்பாடு தான். நேத்துல இருந்து செம்ம ஹார்ட் ஒர்க். சரிங்க பாய். ரொம்ப டயர்டா தெரியல. வரவேற்கக்கூடிய கட்டத்துக்கு வந்துட்டேன். தம் போட்டாச்சு. பார்த்தோம் பிரியாணியும் பார்த்தோம். உடச்சிட்டு அப்படியே நம்ம மீட்டிங் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். வாங்க நம்ம கம்பெனிலாம் பாருங்க. ஆல்ரெடி நேம் போட்டு அது வந்து அங்கே மேலே வைக்க வேண்டியது, மேலே டாப்ல வைக்க வேண்டியது. நேற்று எவ்வளவுதான் நைட்டு வரைக்கும் இழுத்து பிடிச்சி வேலை செஞ்சாலும் முடியல, அதனால விட்டுட்டீங்க. அதனால விட்டாச்சு பாய். எல்லா சைஸ் அடுப்பு வச்சிருக்கீங்களாட்டுங்க பாய்? அடுப்பு உங்களுக்கு ஹோட்டலுக்கு என்ன மாதிரி தேவை நம்ம வந்து முடியாதுங்கிற வேலையை நம்ம கிட்ட கிடையாது. சரி, சின்ன
சின்ன ஃபேமிலிக்குள்ள அடுப்புல முதல் பெரிய ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் உள்ள எல்லாமே இருக்கு. எல்லா அடுப்பும் வச்சிருக்கீங்க. 2-3 பேர் உள்ள சின்ன ஃபேமிலிக்குள்ள சிறிய அடுப்பு. சரி சரி சரி. ஸ்டார்ட் ஆகி லார்ஜ் சைஸ் ஹோட்டல்ஸ். ஆக்சுவலா கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பினா நல்லா இருக்கும். சொல்றேன், திரும்பிட்டேன். கடந்து வந்த பாதை ஆமா 2011 சயின்ஸ் இல்லை பை சின்ஸ் 2011 முதல் ஒரு யூடியூப் தளத்தை அப்பதான் முதல்ல நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதுல என்ன இன்ஸ்பிரேஷன் பண்ணது இந்த மாதிரி ஒரு அடுப்பு. இது வந்து ஜப்பான் மாடல் அடுப்புன்னு சொல்றது. சரி. இது மூடணும்னா க்ளோஸ் ஆகும், திறந்து விட்டோம்னா நல்லா ஃபோர்ஸா எரியும். இது வழியா வரவு போட்டுக்கலாம். இது வந்து 2011 நான் செஞ்சேன். இதான் ஃபர்ஸ்ட் அடுப்பு நீங்க தயாரிச்ச அடுப்புல ஃபர்ஸ்ட் அடுப்பு. முதல் அடுப்பு உங்களுக்கு தான். தினத்துக்கே ஒரு கஸ்டமர்கிட்ட 7500 ரூபாய்க்கு வித்துட்டீங்க. இப்போ போய் கெஞ்சி கூத்தாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இப்போ அப்டேட் ஆன அடுப்பை ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துட்டு வேற அடுப்பை ஃப்ரீயாக கொடுத்து இது வாங்கிட்டீங்க. ஒரு அடுப்பை ஃப்ரீயாக கொடுத்துட்டு நான் திரும்ப வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். சரிங்க பாய். அதெல்லாம் நான் நிறைய உபயோகிச்சு பார்த்து இதெல்லாம் மக்களுக்கு செட் ஆகாதுன்னு ஒதுக்கி வச்சிருக்கேன். இந்த அடுப்பை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க தயார் பண்ணி வெளியே கொடுத்துட்டு திரும்ப இந்த 3 அடுப்பையும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க. இது வந்து முளை அடுப்பு. இதை வச்சு நீங்க வந்து இரும்பு உருக்கலாம், அலுமினியம் உருக்கலாம். அது மாதிரி இது ஒரு ஃபர்னஸ் அடுப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்க. டோட்டலு இன்னும் ப்ளோயரு இன்னும் வெவ்வேறு இதெல்லாம் தேவை. ஆயில் ஃபர்னஸ். நீங்க வேஸ்ட் ஆயிலை வச்சு இதை ஃபுல்லாக ரன் பண்ணலாம். விரவு தேவையில்ல. இது மாதிரி அடுப்பு செய்ய ஆரம்பிச்சு அப்புறம் மைண்ட் இந்த மாதிரி டபுளாக கிரியேட் ஆகுச்சு. டபுளாக கிரியேட் ஆனதுக்கப்புறம் இது இப்படி செஞ்சு பாடலாம்னு செஞ்சேன். இருந்த அனல் பக்கத்தில் நிற்க முடியல. சரிங்க. அதே அடுப்பை தூக்கி இது உள்ள சொருவு. இந்த பக்கம் டைவர்ட்டர். இதில் எரியும். இந்த பக்கம் திருப்பினோம்னா அந்த தோசைக்கல். இது ரெண்டும் ஒர்க் ஆகிட்டு. இது வந்து தோசைக்கல்லா? இது தோசைக்கல். இதெல்லாம் நான் வீடியோ வந்து போட்டு 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் பார்க்கல இங்க நிறைய வீடியோ பார்க்கல கொஞ்சம் தான் பார்த்தேன். நான் வேணா உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். லிங்க் அனுப்புறீங்களா? மீஸ் 18 கமெண்ட்ல போடுங்க, லிங்க் போடுங்க. மீஸ் 18ல 5 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மள வந்து ஃபேமஸ் ஆக்கி விட்டுட்டாங்க. சரி. கொஞ்சம் சொல்லுங்க பாய். அந்த மாதிரி இது வந்து ஒரு நான் நினைச்சது இது ஏதோ அடுப்புக்கு ஏதோ மேலே வைக்கிற ஸ்டாண்ட் மாதிரி இருக்குதுன்னு நினைச்சேன். கடைசியில் தோசைக்கல்லுங்கிறீங்க. இது தோசைக்கல் பாய். ஃபுல்லா இன்பில்ட் ஆகுது. இது வழியா வந்து ஸ்மோக் வெளியே போயிடும். இங்க 2 அப்பவே ப்ளோயர் சிஸ்டம் நான் கொண்டு வந்துட்டேன் 5 வருஷத்துக்கு முன்னாடியே. இது காட்டுல ஒரு தாட்டி சாப்பாடு செய்யலீங்க. காட்டுல ஒரு தாட்டி சாப்பாடு செஞ்சது போட்டுக்கலாம் இந்த வீடியோ இந்த அடுப்புல. அதேதானே. சரிங்க. டிவில பாத்துருக்கீங்க. யூடியூப்ல பார்த்தேன், டிவில பார்க்கல, யூடியூப்ல பார்த்தேன். நான் யூடியூப்ல போட்டதுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே இது வந்து சேனல்ல வெளியே வந்துருச்சு. நியூஸ் 18ல அவங்க தான் எங்களை பிரபல்யம் பண்ணி விட்டாங்க. நான் அதுக்கப்புறம் தான் யூடியூப் ஆரம்பிச்சேன். சரிங்க. அந்த மாதிரி இப்போ இது வந்து ரெண்டும் காற்றை வந்து இழுக்கும். இருக்கிற ஸ்மெல்லு எக்ஸஸா வர போக எல்லாத்தையும் இழுக்கும். இந்த சுவிட்ச் எல்லாம் தட்டி விட்டீங்கன்னா அந்த 4 லைட்டும் எரியும். தேவையான லைட்டும் போட்டுக்கலாம் சமைக்கிறதுக்கு. இந்த காற்று இழுக்கிற காற்றை நான் வந்து அப்படியே வெளியே அனுப்புறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா என்ன பண்ணேன்னா, வெளியே அனுப்புறதுக்கு எனக்கு மனசு வரல. அதே காற்றை வச்சு அடுப்பை நல்லா ஃபோர்ஸா எரிய வச்சேன். திரும்ப உள்ள ரீசைக்கிள் அந்த காற்றை வந்து இழுத்து உள்ள வச்சு சரிங்க. இந்த மாதிரி மைண்ட் கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சு அப்படியே உங்களுக்கு டெவலப் பண்ணீங்க. அப்பவே நம்ம மைண்ட் இந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கும் போது நம்ம ஏன் இன்னொரு தொழில் செய்யக்கூடாது அப்படின்ட்டு அது என்னுடைய வளர்ச்சி தான். அந்த 2011ல இருந்து இன்னைக்கு 2023 வரைக்கும் என்னுடைய கடந்து வந்த பாதை. இதுக்காக நான் இழந்ததெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறைய இழந்திருக்கீங்க. இந்த அடுப்புல அங்க போய் இருந்தாலும் மக்களுடைய சப்போர்ட் நிறைய வேணும். இருக்கு. நான் கவலையே பட மாட்டேன். மாட்டீங்க. சரி 50 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி நல்லா இன்னைக்கு டெவலப் பண்ணிட்டேன். சரிங்கமா இன்னைக்கு கம்பெனியாவும் ஆக்கிட்டேன். சரிங்க, சந்தோஷம். ஓகே. இதுங்க இந்த அடுப்பெல்லாம் இது எல்லாம் தோசை அடுப்பு. நான் கஸ்டமருங்க இந்த கெஞ்சி கூத்தாடி, ஐயா இந்த மாதிரி நான் வந்து ஓப்பனிங் டே ஒன்று வச்சிருக்கிறேன், கம்பெனியை கன்வெர்ட் ஆக போறேன், நான் ஒரு 200 பேருக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறேன், அவங்க எல்லாரும் வருவாங்க, பார்க்கணும், தினத்துக்கு பார்வைக்கு நான் வச்சு உங்களுக்கு அனுப்பிடுறேங்க. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர்த்துக்கிட்ட மல்லு கட்டி செஞ்சு கொடுத்த அடுப்பை திருப்பி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. கொஞ்சம் நிப்பாட்டி எப்பவுமே என்கிட்ட 2-3 அடுப்பு தான் இருக்கும், அதிகமா இருக்காது. அதே மாதிரி இதுல பாருங்க, சித்தூர் ஆந்திரா, அதாவது வேலூர் கண்ணட சித்தூர் போகுது, ஆந்திரா போகுது. ஃபுல் பேமெண்ட் போட்டாங்க. என்னுடைய ஓப்பனிங் டே காண்டி வச்சிருக்கிறேன்.
இது இந்த 2 அடுப்பையும். ஆமா. ம். இது ரெண்டும் ம். ஆத்தூர்ல சரவண பவன் ஸ்வீட்னு நினைக்கிறேன். சரவணபவன் ஸ்வீட், ஆரிபவன் ஸ்வீட். மணிக்கூட்டி கேட்கறேன். ஆமாம், ஆரிபவன் ஸ்வீட். நான் அவங்க சைட்டுக்கே போய் பார்த்துட்டு வந்து இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆர்டர். அவங்க ஆர்டர் செஞ்சு வச்சிருக்கீங்க. அவங்களுக்காக செஞ்சு வச்சிருக்கேன். செஞ்சு கொடுத்தாடி இது நிப்பாட்டி வச்சிருந்தா. நிப்பாட்டி வச்சிருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுன்னு அனுப்பிச்சு விடுறதா வச்சிருக்கீங்க. அதுக்காக வச்சு வைக்கும்போது சரி. எனக்கு இதுல 2 ஆர்டர் வந்துருச்சு. ம். ஒருத்தர் திருச்சியில இருந்து பணம் போட்டாரு. ம். நீங்க அவங்களுக்கு செஞ்சாவது கொடுங்க, ஒண்ணு வேணும்னு அனுப்பி விடுங்க, இன்னொன்னு எனக்கு வேணும். அது எப்படி நம்ம செய்ய முடியல? நம்ம செய்ய முடியாது இல்ல, ஒன்னோட தான் ரெடி பண்ணணும். சரி ரைட், என்னால முடிஞ்சது. நம்மளால யாரும் வந்து இது பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுப்போம். சரிங்க. அதுல இது இப்ப நம்மளோட ஸ்பெஷல் என்னன்னா, ஆல்ரெடி ஒரு அடுப்பு வந்து மும்பைக்கு போயிடுச்சு. ட்ரெயின் ஏறிடுச்சு. அதையும் பண்ணிட்டீங்க. என்ன ஃப்ளைட் தான் ஏறல. ஃப்ளைட் ஏறலன்னா ஃப்ளைட் ஏறிடுச்சு. அது ஏறிடுச்சு. அது என்ன ஊருக்கு அனுப்பிச்சுட்டீங்க? பிரான்ஸ்ல வந்து எந்த அடுப்பு அனுப்பிச்சுட்டீங்க? பிரான்ஸ் காட்டுங்க. அதாவது அது வந்து வீட்டு அடுப்பு. அது ஹோம்லி அந்த மாதிரி வீட்டு அடுப்பு. அங்க இருந்து நம்மளோட யூடியூப் பார்த்துட்டு இந்த மாதிரி 8300 அடுப்பு அவங்க வந்து நீங்க பாண்டிச்சேரியில சேர்த்துருங்க, நாங்க வந்து எடுத்துட்டு போயிடுறோம். எந்த அடுப்பு? இந்த அடுப்பு வந்து பிரான்ஸ் போயிருக்கு. இந்த மாதிரி அடுப்பு வந்து பிரான்ஸ் போயிருக்கு. சரி. நாங்க பாண்டிச்சேரிக்கு அனுப்பிட்டோம். பாண்டிச்சேரியில இருக்கிறவங்க நிறைய பிரான்ஸோட லிங்க் வச்சிருக்காங்க. சரி. அங்க இருந்து அவங்க ஃப்ளைட் ஏறிடுச்சு. கப்பல்ல ஏறல. அதுக்கு ஒரு விஷயம் அதை சொல்லதான் நான் வந்ததே. இப்ப இந்த திறப்பு விழாவில் அதை நான் அறிவிப்பே செய்ய போறேன். இதையும் பார்த்துட்டு இந்த மாதிரி வீடியோ நம்மகிட்ட பார்த்துட்டு அந்தமான்ல இருந்து ஒருத்தர் 20,000 ரூபாய் பணம் போட்டிருக்காரு. எந்த அடுப்புக்குங்க பாய்? இதே மாதிரி அடுப்புக்கு 20,000 ரூபாய் போட்டுருங்க. அனுப்பிடுங்க, நான் சொல்ற அட்ரஸ்க்கு அனுப்பிடுங்க. அங்க இருந்து எடுத்துட்டு போறது நானாச்சு அப்படிங்கிறாரு. ஓ சரி. இப்போ இது அந்தமான் போது திரும்ப ஒன்று உலகம் சுற்று வாலிபன் ஆயிட்டீங்க. இல்லையே நீங்க என்ன உலகம் விடுறது இல்லை. சரிங்க பாய். 80 கிலோ அரிசி இது. ஆமா, பெரிய மாட்டு பண்ணை, பண்ணி வளர்க்குறாங்களா அவங்க, இந்த மாதிரி பெரிய பண்ணைங்களுக்கு இது. ஆமா, பெரிய அண்டாவை தூக்கி வச்சு அவங்க பாட்டை காய்ச்சி அப்படியே மொண்டு ஊத்துறது. இன்னைக்கு வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையும் கூட லீவ் விட்டுருக்கீங்க. ஓ பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. இவ்வளோ பெருசாக பண்ணிட்டீங்க இன்னைக்கு. இந்த ப்ரோக்ராம்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ். ஓகேங்க. வேலை டைம் இல்லை. நீங்கள் ரெடி ஆகுங்க. நீங்கள் ரெடி ஆகிட்டு ஃபங்க்ஷன் இதுக்கு மேலே ஃபங்க்ஷன் போயிடுவோம். வாங்க நம்ம வாங்கின பிரியாணி. நம்ம இன்னைக்கு இன்னும் ஒரு அடுப்பு இன்வென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே அடுப்புல நான் வந்து 50 கிலோ ரைஸ் 50 கிலோ கறிக்குள்ள அடுப்பு. அதை பார்த்துருவோங்கிறீங்களா? 30 கிலோ அரிசியும் 25 கிலோ கறி போட்டுட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக ஒரு நேரில் நீங்கள் வந்தீங்க கரெக்டாக. இந்த நேரத்தில் ஜனங்க எல்லாம் வர ஆரம்பிச்சுவாங்க. சரி. பொறுமையாக சுற்றி வீடியோ எடுத்துக்கலாம். பாய் இந்த பிரியாணி தான் இன்னைக்கு நீங்க ஆக்குனதா? உங்க அடுப்பு? உங்க அடுப்பு? எப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேண்டில் வச்சு இப்படி தள்ளினோம்னா அடுப்பு உள்ள போயிடும், இப்படி தள்ளினோம்னா வெளியே வரும். இது வந்து அடுப்பு நீங்க நான்லாம் போக முடியாது. கழுவும்பாய் கரெக்டா? ஆமா. இதை வந்து நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 12-1 மணி வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். 12-1 மணி வரைக்கும். ஆமா. அதுக்கப்புறம் தான் சின்ன கரெக்ஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. எங்களால முடியல. சரி, இதனால நான் சமைக்கிறதுக்கான நேரம் ஆயிடுச்சு. நான் அடுப்பு எதையாவது பண்ணி நான் சமைச்சுக்கிறேன். இந்த மெத்தடை வந்து நான் ஃபாலோ பண்ணி அடுத்து நான் கிளியரா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிட்டீங்க. எங்களோட அடுப்பு இன்னும் சொன்னேன். இது வந்து 50 கிலோ கறி, 50 கிலோ பிரியாணி, 50 கிலோ ரைஸ் போட்டு நீங்க பிரியாணி பண்ணலாம். இந்த அடுப்பு சும்மா சாதாரணமா இருக்கலாம். இருங்க. நெருப்பு இன்னும் கணங்கணன்னு எப்படி கிடக்குது. நம்ம லோயர்லாம் கலட்டி வச்சுட்டாங்க. அது நெருப்பு இன்னும் பாருங்க பட்டை கிளப்பு. உள்ள தள்ளுங்க. சூப்பரா போகும். ஒரு சிரமம் இல்லை. ஈஸியா. அவ்வளோ ஈஸியா. ஆனா அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 170 கிலோ. அது மட்டும். ஆனா ரொம்ப ஃப்ரீயா போகுது வருது.
அதுதான் டெக்னிக். ம் இதையே ஒரு ஹேண்டில் பண்ணி அப்படியே ஸ்மூத்தா அப்படியே இப்போ வெளியே இழுத்து தள்ளுங்க பார்க்கலாம். வெளியே இழுத்து தள்ளுங்க பார்க்கலாம். இதை பாருங்க. பாத்தீங்களா? ஆமாம். பூமியினுடைய புவியீர்ப்பு விசையை வச்சு அது தானா வெளியே வரணும். ஓ சரி சரி. அப்படியே உள்ள தள்ளுங்க. தட்டி விட்டோம்னா பூமியினுடைய புவியீர்ப்பு விசையை வச்சு அப்படியே பூ மாதிரி அங்கே பாருங்க. அவ்வளோதான். இது வந்து ரொம்ப இதை வந்து மல்லு கட்டி இழுக்க வேணாம். பொறுமையாக இழுத்து பொறுமையாக இழுக்கலாம். ஏன் வெளியே இழுக்கிறோம் அப்படின்னா ம் இன்னொருங்க இன்னொருங்க அது வேணாமே. ஓ ஆமாம் ஃப்ரீயாக வருது. ஃப்ரீயாக வருதா? இந்த ஈஸியாக போகுது. அவ்வளோதான். ஓ சரி 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 சரி. நல்லா பொறுமையாக கையாளணும். அதான் அதான் அதான். ஓகே. ஓகே. இழுப்பு வச்சு தான் தூக்க முடியும், நேராக தூக்க முடியாது. ஆனால் போயிடும். நான் ஒரு ஆளே தூக்கிடுவேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி இந்தாங்க பெரிய துணியாக வச்சுக்கோங்க. துணி இருக்கு. ஆக்சுவலாக இப்போ தம்மு உடைக்கலாம். பாருங்க லெவலில் இருக்கும். அனல் வந்து கொஞ்சம் அதிகம். அதனால் மேலே உள்ள சாப்பாடு நீங்கள் நவம்புங்க பாய். நீங்கள் யாரும் வராமல் இருக்கிறதே அப்படியே வச்சுருங்க. ஒரு ஓரமாக இருந்து கரண்டியை விடணும். ம் அந்த மேலே நெருப்பு அப்படியே பாருங்க. அப்படியே சும்மா மலர்ந்து மலருது பாருங்க. சும்மா எல்லாம் பாஸ்மதி ஆச்சு. நீங்களே குக்கிங்கா பாய்? நீங்களே குக்கிங்கா? ஆமாம் ஆமாம். அப்போ இன்னைக்கு முஜி பாய் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லணும் அப்படி தானே உங்கள் பிரியாணி எப்படின்னு முஜி பாய் நீ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லணும். சாப்பிட்டு பாருங்க. ஆ நம்மளாம் சும்மா இதில் சொல்லிட்டு இது படம் காட்டுறவெல்லாம் நம்ம கிட்ட கிடையாது. ம் எடுத்தா ரியாலிட்டி தான். ஆவி பறக்குது. ஆவி பறக்குதுங்கிற. முன்னாடியே தம்மு உடைச்சிருக்கணும். ம் நல்லா அடியில் உள்ள சோறுலாம் நல்லா கலகலன்னு இருக்கும். அதான் பிரியாணியில் இன்னைக்கு முஜீபுக்கே டஃப் கொடுத்துருக்கீங்க. அப்படியெல்லாம் இல்ல. திண்டுக்கல் தான். நான் விரும்பி நிறைய சாப்பிட்டுருக்கேன். நம்ம என்னங்க நமக்கு இது குழம்பு கிடையாது பாய். அடுப்பு இது கூட நம்ம செல்ஃபா சாப்பிட்றோம். தேவைக்கு செய்யறோம். அதான் அவங்க காலங்காலமா பிசினஸ் செய்யறாங்க. பிசினஸ் செய்யறாங்க. இதை நம்ம செல்ஃபுக்கு செய்யறோம், சொந்தமா செய்யறோம். ஆமா ஆமா. ரைட்டுங்க பாய். சரி அப்படியே ஆவி ஆனால் வெளியே போகணும். வெளியே டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டும். டேஸ்ட் பண்ணலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்க. சின்ன கரண்டி தான் பண்ணல. இதில் இவ்வளோ கை போட முடியாது. இல்லை பிஸ்மில்லா சொல்லியாச்சு. பாருங்களேன் இது ஒரு இது இருக்குல்ல பூ மாதிரி வந்திருக்கா. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. என்ன சொன்னீங்க? இனிமேட்டு தான் நம்ம பிரியாணிக்கு நிறமே இனிமே தான் ஏறும். இனிமேட்டு தான் ஏறும். ஆமா ஆமா. சரி திறந்து வச்சு பயன்படுத்த கலர் ஃபுல்லா இருக்கும். வசன் எப்படி இருக்கு? வந்து நேச்சர் கலர் தான். கடுகு முன்னாலவும் நம்ம கலர் கலக்கல. தம்பி சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. சூப்பரா? ஓகே.
சொல்லுங்க பாய், இது என்னங்க பாய் இது? நம்ம தால்ச்சா. தால்ச்சாவா? இது வந்து தால்ச்சா குழம்பு. ம். நம்ம பாஷையில சொன்னா தந்தூரி குழம்பு. தந்தூரி குழம்பு. அந்த காலத்துல வீடு வீடா உப்பு புளி மிளகாய் எல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. ஆமா தால்ச்சா இது. இது வேற அது வேறயா? அது வந்து அதேதான் இது. இது கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக எடுத்துக்கிங்க. நீங்க டேஸ்ட் பாருங்க. ம். இது வந்து வேற லெவல்ல இருக்கும். வேற லெவல்ல இருக்கும். நீங்க பிரியாணிய சாப்பிடுறதோட இல்ல கையும் நக்கணும். சுண்ணத்து தானே பாய், கை இது பண்றதுக்கு சுண்ணத்து தான். பட் அந்த அளவுக்கு இதனுடைய டேஸ்ட் நல்லா இருக்கும். அறியாம பிள்ளைங்க எப்பவுமே நீங்க பாருங்க, குழம்பு மட்டும் நீங்க சூப்பரா வைங்க, ம். உங்களை அறியாம பிள்ளைங்க வந்து விரல நக்குவாங்க. ஆ. பாருங்க, அது ஒரு அடையாளம். அதாவது பின்னாடி ஒருத்தர் அதே தான் செய்யறாரு. நீங்க சொல்றத பின்னாடி ஒருத்தர் செஞ்சிட்டு இருக்கிறாரு. சாப்பிட்டு பாருங்க, அந்த பிரியாணில லேசா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகே, இதை நான் வச்சிடுறேன். அடுத்து நம்ம பிரெட் அல்வா பார்க்கலாம். பிரெட் அல்வா வேற வச்சிருக்கீங்களா? அதுவும் வரேன். பாய் வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க பாய், வாங்க பாய், வாங்க பாய், உள்ள வாங்க பாய். பாருங்க, சேர்லாம் நிறைய இருக்கு, வாங்க. வாங்க. நானும் கொஞ்சம் சாப்பிடணும், நீ மட்டும் சாப்பிட்டா எப்படி? அவருக்கும் கூட அவரும் சாப்பிட்டோம். நம்மளும் சாப்பிடலாம், அங்கே கொஞ்சம் சாப்பிட்ருங்க நீங்களும், அப்புறமா நான் சாப்பிட்றேன். நல்லா இருக்கு, அது சொன்னதோட சூப்பராக இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு, கும்முன்னு இருக்கு. தால்ச்சா மாதிரியே இருக்குது. அதான் அருமையாக இருக்குங்கிறேன். சொன்ன மாதிரி எனக்கு சொன்ன மாதிரியே தால்ச்சாவுக்கு ம், வேற சப்போஸ் சரி சூப்பராக இருக்கு இல்லையா டேஸ்ட்டு? ம். பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக செஞ்சுட்டாரு. மட்டன் பிரியாணி தான், வந்தீங்கன்னா சாப்பிட்லாம். அம்சமாக இருக்குது பிரியாணி. வசன், பார்க்குறவங்களுக்கு பசி எடுத்துக்கான், இதோட நிறுத்திக்குவோமா? இடையில பார்த்துக்கோங்க. ஆ, அடுத்தது பிரெட் அல்வா இருக்குன்னாங்க, அதையும் பார்த்துருவோம்.